வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. ஸ்மரன் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் சென்சேஷனான ஒரு பேட்ஸ்மேனை ஆர்சிபி வந்துட்டு ட்ரையல்ஸில் வச்சுருந்தாங்க. ட்ரையல்ஸில் மட்டும் இல்லை, ஸோ அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்லேயும் கூடவே வச்சுருந்தாங்க. ஸோ காரணம் மனோஜ் பங்கஜுக்கு இன்ஜுரி. ஸோ அவரோட இடத்துல ஸ்மரன் ரவிச்சந்திரன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துடுவாருன்னு எல்லாருமே நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் ஆகிட்டாரு. பட் அது ஆர்சிபிக்கு இல்லை, எஸ்ஆர்ஹெச்க்கு. டோட்டலி இது வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு ஐபிஎல் 2025 ஆரம்பத்தில் இருந்தே ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் கூடயே தான் இருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் சைன் ஆகிருந்தார் அப்படின்னா அது ஓகே. பட் ஆனால் வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்சிபி கூடவே இருந்துட்டு இப்போது அந்த இடத்துல வந்துட்டு சைன் ஆகிருக்கிறார். அப்படிங்கும்போது எதுக்கு அப்படின்னு தெரில. பட் ஆனால் இந்த இடத்துல டாக்டிக்கல் மூவ் என்ன அப்படின்னா, ஸோ வந்துட்டு ஆர்சிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டை சீக் பண்ணல. பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச்க்கு ஆடம் ஜாம்பர் ரூல் அவுட் ஆகிட்டார். அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு தேவை இருந்தது, எடுத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் இன்னுமே வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இது நமக்கு பிரச்சனையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது எம்ஐக்கு தான் ப்ராப்ளம். ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆல்ரெடி அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆட ஆரம்பிச்சிட்டார் எஸ்ஆர்ஹெச்சோட. ஸோ கண்டிப்பாக எம்ஐக்கு அடுத்த 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோடு இருக்குது. ஸோ ஆர்சிபி சைட்லேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல மாஸ் காட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவான விஷயமாக தான் இருக்குது. ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எஸ்ஆர்ஹெச்க்கு உண்மையாகவே வந்துட்டு ஒரு நீட்டான விஷயம் தான், அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பென் கட்டிங்கோட ஸ்டோரி. ஸோ பென் கட்டிங் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2016 ஆர்சிபி சாம்பியன் ஆகிருக்கணும். பட் அதை தடுத்தது பென் கட்டிங் தான். ஸோ டோட்டலி 15 பாலுக்கு 39 ரன் அப்படிங்கிறத அடித்து மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு 208 ரன்ஸை வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் ரீச் பண்ண வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கெயில் அண்ட் கேஎல் ராகுலோட விக்கெட்டையும் எடுத்து ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபைனல்ஸில் நம்ம வின் பண்ணாமல் இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் அவர் தான். இப்போவும் வந்துட்டு அவர் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்துட்டு டேக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஸ்டோரியில் போட்டு. ஸோ இது வந்து என்னுடைய கரியரோட ஒரு பீக், என்னோட கரியரோட உச்சமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருந்தார் பென் கட்டிங். இதை பார்க்கும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் மிகப்பெரிய லெவலில் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ இது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அவர் சொல்கிற மாதிரியே பென் கட்டிங்கோட கரியரோட உச்சம் அதுதான். அதுக்கப்புறம் பென் கட்டிங் வந்துட்டு ஸோ பெரிய லெவலில் ஐபிஎல்ல 2016 ஃபைனலுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணியிருக்கிறாருன்னா இந்த அளவுக்கு ரிமார்க்கபுளாக வந்துட்டு மைண்டில் நிற்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணல. இன்னும் அதை வந்து டேக் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த லெவலில் வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி இந்த தடவை சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வின் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ஜேக்கப் பெத்தலோட ப்ராக்டிஸ் அப்டேட் தான். ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வந்து நெட்ஸில் இப்போ பேட்டிங் ஆடி அசத்தி இருக்கிறாரு. ஸோ ஜேக்கப் பெத்தலோட வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி, டிகே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜேக்கப் பெத்தல் எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனுக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ லியாம் லிவிங்ஸ்டனும் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் தான் இருக்கிறாரு. பட் ஆனால் லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல் 2 பேருமே ப்ராக்டிஸ் செஷனில் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ப்ராக்டிஸ் செஷன்லேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணது ஜேக்கப் பெத்தல் தான். ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம அதிரடியான சிக்ஸர்ஸ் எல்லாம் அடித்து பறக்க விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு சென்டர்லேருந்து வந்திருக்க நியூஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒப்பீனியன் படி நீங்கள் ஜேக்கப் பெத்தல் ஆடணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஆடுவீங்களா இல்லை எப்படி அப்படிங்கிற